ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு மீனாவும் முத்துவும் வந்துட்டு மாடியில் வந்து செங்கல்ல வந்து அப்படியே அடுக்கி வச்சுட்டு வந்துட்டு அவங்க அப்படியே அந்த இது நம்ம பகத் ஃபாசில் ஒரு பாட்டில் வரும்ல, கருங்காலி அல்ல அப்படின்ட்டு அந்த இது மாதிரி ஒருத்தர் அப்படியே மாற்றி மாற்றி அப்படியே பார்த்துக்கிறாங்க. இப்படி வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு நிறைய செங்கல் வந்து சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இது எவ்வளோ செங்கல் ஆகும் எனக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க மீனா முத்துக்கிட்ட. நான் என்ன வந்துட்டு வீடு கட்டுற இன்ஜினியரா, எனக்கு என்ன தெரியும், நம்ம வந்துட்டு நிறைய செங்கல் வந்துட்டு வாங்கி வச்சிடலாம், அப்புறமா வந்துட்டு வீடு கட்டிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா வந்து நீ வந்துட்டு கீழே சொன்னல இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சிமெண்ட் இது கம்பெனியில் வந்துட்டு நீ வந்துட்டு பூ கொடுக்குறேன்ட்டு, நீ அங்கேருந்து சிமெண்ட்டை வாங்கிட்டு நான் வந்து கல் வாங்கிறேன், அப்படியே வந்துட்டு இந்த ஸ்டீலு அவங்க இவங்கன்னு பார்த்து நம்ம பிடிச்சி ஒன்று ஒன்றா வாங்கி வச்சு நம்ம வந்துட்டு ரூம் கட்டிடலாம் அப்படின்னு வந்துட்டு அப்படியே சொல்லுவாங்க. அந்த காற்றுல வந்து படம் வரைவாங்கள்ல, அந்த மாதிரியும் அவங்களுடைய ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு சைல்டிஷாக இருக்குது அவங்களுடைய ஆக்டிவிட்டி. அதே மாதிரி வந்துட்டு இந்த கற்பனையாக, அதாவது காற்றை விட மனசு வந்து வேகமானதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு போகணுன்னா காற்றை விடவே முன்னாடி போய் நம்மளுடைய மனசு நிற்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு கற்பனையில் வந்துட்டு இங்கே வந்துட்டு இவ்வளோ பெரிய ரூம் கட்டணும், இங்கே வந்துட்டு கட்டில் வைக்கணும், இங்கே வந்து பீரோ வைக்கணும், இங்கே வந்துட்டு செல்ஃப் வைக்கணும், இங்கே டேபிள் வைக்கணும், இங்கே 2 சைடும் வந்துட்டு ஜன்னல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு அவ்வளோ அழகாக ஒரு இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. இமேஜின் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க அப்படியே அதை இது பண்ணுறாங்க. ஒரு இமேஜின் எப்போவுமே கனவு கண்டாதானே வந்துட்டு அதை நிஜமாக்க முடியும். அவங்க அதை இமேஜின் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ மீனாவும் முத்துவும் வந்துட்டு ஷோல்டரில் வந்து ஒருத்தர் கை போட்டுட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு எங்கே நம்ம வந்துட்டு வீடு கட்டிட்டோம்ல, நம்ம வந்துட்டு வீடு உள்ளே வரலாம் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு வாசக்கால்லேருந்து கால் வச்சு நம்ம உள்ளே வரலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இவங்க கற்பனையிலேயே வந்துட்டு கோட்டை கட்டி அதை கோட்டையில் வீடு கட்டி வீடுக்கு கிரகப்பிரவேசமே கொண்டாடிட்டாங்க கொஞ்ச நேரத்துலேயே. ஸோ நைஸ். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு வீட்டுக்கு வாசல் வந்துட்டு எப்படி எந்த சைடு வைக்கணும்னு சொல்லிட்டு அப்பாட்ட தான் கேட்கணும். சரி இப்போ நீ சொல்லிட்டல, அதனால் வந்துட்டு அந்த சைடு வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சைடு கை காட்டுறாரு. இப்போ வா நம்ம வந்துட்டு வீட்டு வாசல் உள்ளே வரலாம் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு கால் எடுத்து வச்சு வராங்க. வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு இது நம்மளோட ரூமு, நம்ம ரூம் கட்டினதுக்கப்புறம் இங்கே தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் நைட்டு அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு. உடனே மீனால ஏங்க அதுதான் முடிஞ்சிச்சுல அப்படின்னதும் வந்து ஐயோ நான் அதை சொல்ல மீனா, நம்ம வந்துட்டு வீடு கட்டினதும் நம்ம வந்துட்டு அன்றைக்கே கிரகப்பிரவேசம் கொண்டாடின அன்றைக்கே வந்துட்டு நம்ம இங்கே தான் தங்குவோம் அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு. இப்போ மீனை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் யாரும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ரூம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு யாரும் நம்மளை வெளியில் துரத்த மாட்டாங்களா அப்படின்னு வந்து சொன்னதும் அப்போ அப்படியே ஒரு மாதிரி சேட் மூமெண்ட் ஆகிடுறாரு நம்ம முத்து. இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு அப்படியே அப்படியே ஃபேஸ் அப்படியே தொங்க போட்டுகிட்டே வந்து இல்லை யாரும் யாரும் வந்து நம்மளை வெளில துரத்த மாட்டாங்க, இந்த ரவியையும் மனோஜையும் நம்ம வந்துட்டு சேர்க்கவே கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்கன்னு இவங்க இங்கே சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம மனோஜ் கடைக்கு வந்துட்டு பல்க் ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கல்ல, அவங்க வராங்க. அப்போ வந்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இங்கே மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பிடிச்சி கத்திகிட்ருக்காரு. இங்கே வந்துட்டு என்ன அங்கே ஒரு பொருள் இல்லை, நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதை கவனிக்காமல் இருக்கீங்க, பொருள் இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்ல, இல்லை இல்லாததை வந்து எம்டி பிளேஸை வந்து பார்த்தாங்கன்னா கஸ்டமர் எப்படி வருவாங்க, பொருள் இல்லைன்னு தானே நினைப்பாங்க, ஒழுங்காக போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போய்ட்றாங்க. இப்போ வந்துட்டு இந்த பல்க் ஆர்டர்ஸ் கொடுத்தவங்க வராங்க. வந்துட்டு சார் அப்படின்றாங்க. என்ன சார் என்ன பார்க்குறீங்க அப்படின்னதும் வந்துட்டு, சார் நாங்கள் நேற்று கால் பண்ணியிருந்தோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு 4 ஏசி 4 டிவி அப்படின்றாங்க. ஓ ஆமாம் சார், நான் உங்களுக்காக தான் சார் காத்துட்ருந்தேன். ஆக்சுவலி வந்துட்டு என் ஒய்ஃபு வந்துட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க, அது கூட நான் போகாமல் உங்களுக்கோசரம் நான் இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு மனோஜ் அவங்கக்கிட்ட. அப்போ வந்துட்டு சரி சார் நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாமா அப்படின்னதும் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுறாரு.
அதில் வந்துட்டு அவங்க அப்படியே சூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் 2 அதில் 2 அப்படி சொல்லிட்டு வேறு வேறு பிராண்டில் அப்படியே சூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வாஷிங் மிஷின் பார்க்குறாங்க. அதுலேயுமே சூஸ் பண்ணுறாங்க. ஏசி பார்க்குறாங்க. அதே மாதிரி அதுலேயும் ஒரு 5 சூஸ் பண்ணுறாங்க. டிவியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாமே வந்துட்டு ஓகே சார், மற்ற பெரிய கடைங்க மாதிரி நீங்கள் டிலே பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கே இது பண்ணுறீங்க, இன்றைக்கே நாங்கள் வந்து டெலிவரி எடுத்துக்கிறோன்னதும் மனோஜுக்கு ஒரே சந்தோஷம். பேராசை பெருநஷ்டத்தில் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பாவம் புரியலை. அவர் வந்துட்டு சரிங்க சார் பில்லு போட்டுடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு வந்து பில்லு போட வராங்க. அப்போ வந்துட்டு பில் போட்டுடலாமா சார் அப்படின்னதும் பில்லு போட வேணான்றாரு. அப்போவே ஒரு உஷாராக இருக்கணும். அவர் ஆனால் கேட்குறாரு. பட் வந்துட்டு இவனுங்க நைஸாக பேசுகிறாங்க. வந்துட்டு இல்லை சார் பில்லு வந்துட்டு போட வேண்டாம், அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பில்லு போடாமல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு கணக்கில் வராத பணத்தை தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் வந்துட்டு கம்மி கமிஷனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பொருளை விற்று நீங்கள் இது பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இது பண்ணால் தான் வந்துட்டு நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்றாங்க. ஆனால் வந்துட்டு இவர் ஜிஎஸ்டி கட்டி கமிஷன் இது பண்ணி தானே இவர் வாங்கியிருப்பார். இவங்களுக்கு கொடுக்கும்போது தானே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். எப்படி இருந்தாலும் இவர் காசு வந்து கட்டி தான் ஆகணும். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதை கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. இதே வேறு யாராச்சும் அந்த ஃபஸ்ட்டு துரத்துனார்ல அவங்களாம் யாருனா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பில் இல்லாமல் யாருக்குமே இவ்வளோ பொருள்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. இவர் வந்துட்டு சரிங்க சார் பிளாக் மணியா அப்படிலாம் வந்து கேட்குறாரு. ஆமாம் சார், வந்துட்டு நாங்கள் நீங்கள் வந்துட்டு பில் இல்லாமல் கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் வாங்கிக்கிறோன்னதும் பின்னாடி எதனா பிரச்சனை வராதா சார் அப்படின்னதோ அதெல்லாம் எதுவும் பிரச்சனைலாம் வராது. இப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு பிஸ்னஸ் மேன், நீங்கள் இன்னும் நல்லா ஓஹோன்னு வருவீங்கன்னதும் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரே ஹாப்பி ஆகிடுறாரு. அப்படியே அவர் வந்துட்டு பார்ட்னர் பணத்தை எடுத்து கொடுன்னதும் வந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு பணத்தை எடுத்து அந்த 500 கட்டாக வந்துட்டு எடுத்து வைக்கிறாரு. 8 கட்டு வந்து வைக்கிறாரு. அந்த காசை கூட அவர் செக் பண்ண மாட்டேங்கிறாரு. எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோரூம் இருந்துச்சுன்னா அது கள்ள நோட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் ஒன்று வச்சுருப்பாங்களே, கவுண்டிங் மிஷின், அதுலேயே வந்துரும்ல. அது கூட இல்லாமல் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த காசை வாங்கி அப்படியே உள்ளே வச்சுக்கிறாரு. அப்போ வந்துட்டு அந்த கெட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுப்பார்ல, அந்த கெட்டில் வந்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அங்கே வேலை செய்கிற பொண்ணை, நீங்கள் இவ்வளோ வாங்கினதுக்காக வந்துட்டு இந்த கெட்டில் வந்து ஃப்ரீ சார் அப்படின்னதும் அதையும் வாங்கிக்கிறானுங்க 2 பேருமே ஃப்ராடுங்க. வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதுதான் சார் பிஸ்னஸ் யுக்தி. இனிமேல் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் வந்துட்டு எல்லா பொருளும் உங்கள் கடையில் தான் சார் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு அட்ரஸ் கொடுங்க, நாங்கள் உடனே டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்கிறாரு. அந்த சிரமமும் உங்களுக்கு தேவை சார், நாங்களே வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நாங்கள் வந்துட்டு எங்கள் வண்டியில் எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு இது கூட அந்த மரமண்டைக்கு புரியலையான்னு தெரில. அவர் வந்துட்டு வாங்க சார் நான் வந்துட்டு நானே டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அவங்க வண்டியில் ஃபுல்லாக ஏற்றிட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டுமே கொடுக்குறாரு. இது சாரி விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. இங்கே வந்துட்டு அப்படியே வந்து ஒரே ஹாப்பியாக அந்த வண்டியை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல அவர். இப்போ வந்துட்டு ஃபோன் அடிக்கிறாரு, ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ சார், இன்னும் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு டீலருக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு. சார் எல்லாமே வித்துடுச்சு சார், எனக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் மெயில் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு சேர வேண்டிய கேஷ்லாம் வந்துட்டு நானே கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பியாக வந்துட்டு அந்த ஃபோனை வச்சுட்டு உள்ளே போகிறாரு. ஆனால் அவருக்கு ஆப்பு ரெடியாக இருக்குதுன்னு அவருக்கு தெரியல மனோஜுக்கு. இங்கே வந்துட்டு ஸ்ருதி வந்துட்டு வராங்க. வீட்டுக்கு வரும்போதே வந்துட்டு அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ரவி கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னதும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன் நீ வந்துட்டு ஏன் இவ்வளோ இதுவாக வேலை செய்கிற, முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே என்னதும். இல்லை இன்றைக்கி வந்து 4 டப்பிங் இருந்துச்சு, ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு அது தெரியவே இல்லை, ஆனால் வந்துட்டு ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, நீ எனக்கு கால் பிடிச்சி விடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு உன் கால் வலியே வர்றதுக்கு காரணமே வந்துட்டு உன்னுடைய ஒர்க் லோட் கிடையாது, நீ போடுற ஹீல்ஸ் தான், நீ வந்துட்டு ஸ்டூல் மாதிரி போட்டுட்ருக்க, அதை வந்துட்டு மாற்று அப்படின்னதும் வந்துட்டு ஸ்டூப்பிட் மாதிரி பேசாத நீ அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னால் நீனும் ஒத்துக்குவா போகிற அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. சரி கொஞ்ச நேரம் இரு, நான் வந்துட்டு கேம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு உனக்கு கால் அமுக்கி விட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ஏய் உன் ஒய்ஃப் வந்துட்டு இங்கே கால் வலியில் இருப்பா, நீ வந்துட்டு கேம் ஆடுவியா, முதல்ல எனக்கு கால் அமுக்கி விட்றா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்துட்டு ரவி மேலே காலை போட்டுக்கிறாங்க. அவரும் வந்துட்டு
என்ன சொல்றாருன்னா, "கொஞ்சம் இரு நான் போயிட்டு வந்து கதவு சாத்திட்டு வரேன்" அப்படின்றாரு. "எதுக்கு? எதுக்கு இப்ப கதவு சாத்தணும்?" அப்படின்னு வந்து யாருனா வந்தாங்கன்னா எதனா நினைப்பாங்க. அதனால வந்துட்டு இரு நான் கதவு சாத்திட்டு வரேன் அப்படின்றாரு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "உன் ஒய்ஃப்க்கு வந்துட்டு நீ கால் அமிக்கி விடுற. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ வந்துட்டு கால புடிச்சு விடு" அப்படின்னதும் வந்துட்டு, "சரி, சரி இரு நீ டென்ஷன் ஆவாத. நான் கால் புடிச்சு விடுறேன்" அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு, அவர் வந்துட்டு இது பண்றாரு. "இப்பதான் வந்து நல்லாயிருக்கு" அப்படின்றாங்க. இப்ப இது டோர் ஓப்பனா இருக்குல்ல, விஜயா வந்துட்டு இத வந்து பாத்துர்றாங்க. பாத்துட்டு அப்படியே மொறைக்கிறாங்க. "என் புள்ளைய இவ என்னெல்லாம் பாடுபடுத்துறான்னு பாரு" அப்படின்னு வந்துட்டு அவங்க மனசுக்குள்ள நெனைக்கிறாங்க. இப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "நீ குக்கிங் தான் நல்லா பண்ணுவேன்னு நெனச்சேன். ஆனா வந்துட்டு இதுவுமே வந்துட்டு சூப்பரா பண்ற. உன் கை பக்குவம் சூப்பரா இருக்கு" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு வந்து, "எனக்கு நான் ரொம்ப நாளா வந்துட்டு நெயில் பாலிஷ் போடணும்னு நெனச்சேன். அதையும் போட்டு விட்டுருனதும்" வந்துட்டு அப்படியே விஜயா வந்துட்டு அப்படியே ஷாக்கிங் ஆவுறாங்க. "ஏய் எனக்கு போடத் தெரியாது" அப்படின்னதும் வந்து, "நீ வந்துட்டு பிரஷ் ரூட் வந்து போடும்போது வந்துட்டு எப்படி இது பண்ணுவ? அதே மாரி தான் நீ போட்டு விட்டுரு" அப்படின்னதும் வந்துட்டு, அப்புறம் வந்துட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தேன். அந்த மாரி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு லேடிக்கு வந்துட்டு நெயில் பாலிஷ் போட்டு விட்டாரு. அது ஒரே ஹாப்பியா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அந்த ஹாப்பினஸ் என்னன்ட்டு நானும் பார்க்கணும். நீயும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நெயில் பாலிஷ் போட்டு விடுனதும், இங்க வந்துட்டு இவங்களுக்கு அப்படியே எரியுது. இவங்க பாட்டு பயங்கரமா ரியாக்ஷன் குடுக்குறாங்க. "என்ன இவ இந்த மாரிலாம் பண்ண வைக்கிறாளே!" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்துட்டு ரவியும் என்ன பண்றாரு வந்துட்டு நெயில் பாலிஷ் வந்து போட்டு விட்டுட்டுருக்காரு. ஸ்ருதி வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு பயங்கரமா இவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கு விஜயாவுக்கு. "சூப்பர் ரவி" அப்படின்றாங்க. "இவ என் புள்ளைய வந்துட்டு வேலைக்காரனாவே மாத்திடுவா போல இருக்கே" அப்படின்றாங்க. எல்லாம் பணக்கார திமிரு அப்படின்றாங்க. "டேய் ரவின்னு" சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு உள்ள வராங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்ததுமே வந்துட்டு ரவி அந்த கால கீழ போட்டுறாரு. வந்துட்டு "என்னம்மா இ வாங்க வாங்க அ ஆன்ட்டின்றாங்க ஸ்ருதி. "என்னம்மா அவன் கால வந்துட்டு கால மேல வச்சிருக்க. உனக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதுக்கு ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு வந்துட்டு கால் வலி. அதனால வந்துட்டு பண்ணான்" அப்படின்னதும், "நீ நீ ரோகிணி கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அவ மெசேஜ் பண்ணி விடுவாள்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல வந்து அவங்க எதுனா வேலையா இருப்பாங்க. ரவியே செய்றான்" அப்படின்னு வந்துட்டு, "நீ இந்த மாரி வந்துட்டு நெயில் பாலிஷ்லாம் நீ பூச வச்சுன்னு இருக்கியே" அப்படின்னதும் வந்துட்டு, அப்புறம் வந்துட்டு ஆனா அவங்க வந்து இத அதட்டுறாங்க ரவிய. "நீ செய். நீ ஏன் வந்துட்டு சைலன்ட்டா இருக்க?" அப்படின்னதும் வந்துட்டு, அப்ப சொல்றாங்க, நீங்க வந்துட்டு எதுக்கும்மா அது கால்லாம் போட்டு விட சொல்றீங்க?" அப்படின்ட்டு. "அ இப்ப என்ன ஆன்ட்டி வந்துட்டு கைக்கும் காலுக்கும் என்ன வித்தியாசம்? ஹஸ்பண்ட் கையால நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டா நல்லது தான்" அப்படின்றாங்க. அவங்க வந்துட்டு ரவிய வந்து மிரட்டுறாங்க. "நீ சொல்லக்கூடாதாடா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு, "நான் என்னத்தம்மா சொல்றது?" அப்படின்னு வந்துட்டு அவரு முழிக்கிறாரு. "அவளே டயர்டா வந்திருக்காம்மா. நான் அதனால தான் வந்து செய்றேன்." "டேய் 4 பேர் இத பார்த்தா என்னடா சொல்லுவாங்க?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க விஜயா. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "என்ன சொல்லுவாங்க ஆன்ட்டி? ஒய்ஃப்க்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து நெயில் பாலிஷ் போட்டு விட்டுருக்காரு. இத ஏன் இவ்ளோ சீரியஸா வந்துட்டு இது பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு, "இல்லம்மா இது வந்துட்டு மரியாதை இல்லன்னு சொல்லுவாங்கம்மா. இந்த மாரி வந்துட்டு இதுவெல்லாம் பண்றது செய்யக்கூடாது" அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு ஆனா எப்பவுமே வந்துட்டு ஸ்ருதி தான் அவங்க ஆர்கியூமெண்ட்ல ஜெயிப்பாங்கல்ல. இதுல ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நான் வந்து சாட்டிஸ்ஃபைடு. என் ஹஸ்பண்ட் எனக்கு போடும்போது எப்படி ஃபீல் இருக்கு அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் உடனே வந்துட்டு இந்த நெயில் பாலிஷ வந்துட்டு ரவி கிட்டேருந்து வாங்கிடுறாங்க ஸ்ருதி. வாங்கிட்டு அந்த ஸ்ருதி என்ன பண்றாங்க, நெயில் பாலிஷ விஜய் கிட்ட குடுத்து, "நீங்க இத வந்துட்டு உங்க யாரு மாமா கிட்ட குடுத்து நீங்க வந்துட்டு உங்க காலுக்கு போட்டு விட சொல்லுங்க." "என்னது?" அப்படின்றாங்க. "ஆமா. அப்போ நீங்க போட்டு விட சொல்லுங்க. அவரு போட்டு விடுவாரு பாருங்க. அப்போ உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே விஜயா வந்துட்டு அந்த நெயில் பாலிஷ வந்துட்டு அப்படியே பார்த்துன்னு இருக்குது. இப்ப அத பார்த்துட்டே முழிக்குது. நம்ம விஜயா. அதுக்கு மேல இவருக்கு அல்லு இல்ல. யாருக்கு? நம்ம ரவிக்கு அல்லு இல்ல. இது வந்துட்டு இவள்ட்ட எதுவுமே பேச முடியாதுல்ல ஸ்ருதி கிட்ட. அப்படியே வந்துட்டு போது. அப்ப ரவி வந்துட்டு, "ஏய் என்ன இந்த மாரி பேசிட்ட?" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, "இந்த மாரி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா தானே அவங்களுக்கும் வந்துட்டு ஃபீல் இருக்கும்" அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி சொல்றாங்க. இவருக்கு அப்படியே பெஜாராயிடுது. ஒரு பாட்டுக்கு உட்கார்றாரு. இவங்க விஜயா வந்துட்டு இப்ப வராங்க. வந்துட்டு கதவ சாத்துறாங்க. கோவமா வந்துட்டு அப்படியே வந்துட்டு கதவ சாத்துறாங்க. அண்ணாமலை கிட்ட போய் கத்துறாங்க. "ஏங்க இந்த வீட்ல நடக்கிறதுல கொஞ்சம் கூட வந்துட்டு
எனக்கு பிடிக்கல. இந்த வீட்டுக்கு வந்தவளுங்கலாம் மருமகள் மாரியா இருக்கிறாளுங்க. எல்லாம் மகாராணி மாரி இருக்கிறாளுங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், அண்ணாமலை என்ன சொல்ல, "உனக்கு மீனாவ சொல்லலன்னா வந்துட்டு உனக்கு கோவமே வராதே" அப்படின்னது. நான் அவளைய சொல்லவே இல்ல அப்படின்றாங்க. "அப்ப நீ யார சொன்ன?" அப்படின்னதும், "எல்லாம் இந்த ரவி பொண்டாட்டிய தான் சொல்ல. இவ்வளோ நாள் வந்துட்டு பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லும். இப்போ வந்துட்டு ரவி பொண்டாட்டின்னு சொல்லுது." அப்ப அண்ணாமலை என்ன சொல்ல, "என்ன இது ஒரு அதிசயமா இருக்குது. உன்னுடைய செல்வ மருமகளாச்சே அவளையா நீ திட்டுற?" அப்படின்னதும் வந்துட்டு, "ஏன் நீயே கேட்க வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்றாரு. அவ முன்னாடி வந்துட்டு எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு அவ வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு இந்த ரவி வந்துட்டு எப்படி பாடுபடுத்தா தெரியுமா? புருஷன்ற ஒரு மரியாதையே குடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னதும் வந்துட்டு, "நீ மட்டும் குடுக்குறியா?" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்துட்டு, "ஏன் நான் உங்களுக்கு மரியாதைய குடுக்கல?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அப்படியே ஒரு ஷாக் ஆயிடுறாரு. அப்புறம் வந்துட்டு அவ வந்துட்டு கால தூக்கி ரவி மேல வச்சுட்டு, கால் அமிக்கி விட சொல்றா. இது அந்த நெயில் பாலிஷ் போட்டு விட சொல்றா. அப்படிலாம் வந்துட்டு சொன்னதும், அவரு வந்து ஓஹோ! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறாரு. அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயம். அது நீ ஏன் போய் பார்க்குற? அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு அண்ணாமலை. இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, அதுக்காக வந்துட்டு அ அவ வந்துட்டு நம்ம புள்ளைய வந்துட்டு ஒரு வேலைக்காரன் மாரி நடத்துவா. பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அவ ஏற்கனவே வந்துட்டு எல்லார் முன்னாடியும் வந்துட்டு, வாடா ரவி, போடா ரவின்னு சொல்றா. இப்ப என்னடான்னா வந்துட்டு கால் அமிக்க விட சொல்றா. நெயில் பாலிஷ் விட சொல்றா. அவனும் வெட்கமே இல்லாம இதெல்லாம் வந்துட்டு செய்றான். அவங்க எப்படின்னா போறாங்க அப்படின்னு வந்துட்டு இவரு சொல்றாரு. அதுக்காக வந்துட்டு நம்ம பையன இப்படிலாம் நடத்தும்போது நம்ம சும்மா எ விடணுமா? நான் அவள்ட்ட போயி, "ஏம்மா இந்த மாரியெல்லாம் நீ புருஷன இப்படிலாம் வந்துட்டு இது படுத்துற?" அப்படின்னு வந்துட்டு ஆ சொல்றா. அதே மாரி வந்துட்டு, "நீங்களும் உங்க வீட்டுக்காரிக்கிட்ட குடுத்து, நீங்களும் போயி இந்த மாரி சாயத்த பூசிக்கோங்கன்னு" சொன்னதும் வந்துட்டு, அவரு அத பார்க்குறாரு. பார்த்துட்டு, "ஏன் இப்ப நான் வந்துட்டு இந்த நெயில் பாலிஷ உனக்கு பூசி விடணுமா?" அப்படின்னதும் வந்துட்டு, "ஐயோ! நீங்க வேறங்க. நான் வந்துட்டு அப்படிலாம் சொல்லலங்க. இந்த பொண்ணு இந்த மாரி இருக்குது. அவளுக்கு ஏத்தா மாரி வந்துட்டு இந்த ரவியும் வந்துட்டு மாறிக்கிறான்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "நீங்க போய் சொல்லுங்க அந்த பொண்ணுகிட்ட. நான் சொன்னா அவ கேட்க மாட்டா." அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. "என்னன்னு சொல்லணும்?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. "இந்த மாரி புருஷன்கிட்ட வந்து மரியாதை இல்லாமலாம் நடந்துக்காத அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்க." அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அவர் வந்துட்டு, நான் சொன்னா கேட்க மாட்டா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. வந்துட்டு, "இல்லங்க நீங்க சொன்னா கேட்பா" அப்படின்னு வந்துட்டு இவங்களும் ஆர்க்யூ பண்றாங்க. "அது தப்பு தானே. அவங்க புருஷன் பொண்டாட்டி விஷயம். அத போய் நான் வந்துட்டு போய் சொல்ல முடியுமா?" அப்படின்னு வந்துட்டு அண்ணாமலை வந்து சொல்றாரு. இப்ப அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னா, "ரவி வந்து உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணானா?" அப்படின்னு தான். "அவன் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணா? அவன் என்ன இதுவோ வந்துட்டு அதுக்கேத்த மாரியே நடந்துக்கிறான்." அப்படின்னது அண்ணாமலை வந்துட்டு, "இந்த காலத்து பிள்ளைங்க இப்படிதான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பழக்கமாயி போச்சு. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எதுவுமே கேட்கக்கூடாதான்னு சொல்லிட்டு விஜய் ஆர்க்யூ பண்றாங்க. "காலத்துக்கு ஏத்த மாரி நம்மள மாத்திக்கணும்." அப்படின்னு வந்துட்டு அவரு சொல்றாரு. இப்போ ஒரு ஒரு காலத்துல வந்துட்டு லேடீஸ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு வந்துட்டு அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. "எங்க அம்மா வந்துட்டு நிமிர்ந்து கூட பேச மாட்டாங்க. எங்க அப்பா பேர கூட சொல்ல மாட்டாங்க" அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. "ஆமா, எங்க அம்மா கூட அப்படிதான்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு ஒரு காலத்துல வந்துட்டு ஒரு ஒரு விஷயங்கள் மாறி போயிடுச்சு. இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கல்வி அது இதுன்னு இதுவான எல்லாமே சமமாயி போச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்ப விஜயா வந்துட்டு, "எதுங்க வாடா போடான்னு சொல்லி தான் சமத்துவமா?" அப்படின்றாங்க. அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் எனக்கு வாயில அ அந்த பொண்ணு பேசுறது எதுவுமே என்னால கேட்கவே முடியல. அவ செய்றத பார்க்கவும் முடியல. அவ செ செ சொல்றத கேட்கவும் முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "அப்ப நீ என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, "இரு நான் வந்துட்டு இதுக்கு ஒரு வழி இருக்கு" அப்படின்ட்டாரு. "அப்படியா?" அப்படின்னு வந்துட்டு, "நீங்க போய் கேட்க போறீங்களா?" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "இரு நான் போய் வெளியில போயிட்டு வரேன்னதும், "எங்க போறீங்க?" அப்படின்னதும், அவர் போயிட்டு ட்ராவ தொறந்து காசு எடுத்துட்டு, அவர் பாட்டுக்கு கிளம்பி வெளியில போறாரு. இவங்க வந்துட்டு, "நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இவங்க அப்படியே வந்துட்டு முழிச்சுட்டு நிக்கிறாங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.